ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தா லைவில் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே பேச்சு. என்ன பேச்சு அப்படின்னா, யார் இன்றைக்கி எவிக்ட் ஆவாங்க அப்படின்ற விஷயங்கள். நான் ஆல்ரெடி இன்றைக்கி யார் எவிக்ட் ஆனாங்க அப்படின்ற விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டேன், போய் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. இது வந்துட்டு நேற்று நடந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஏன் கன்ஃபியூஷன்னா, போன வாரம் எல்லோரும் வேறு மாதிரி நினச்சிருக்காங்க, சரிங்களா? ஆனால் ஆதரை போனது அவங்களால ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா ஆதரை ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக அவங்க மைண்டுக்குள்ளே இருந்திருக்கு, சரிங்களா? இப்போ வந்துட்டு என்ன ஆகிருக்குன்னா, அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு யார் போவாங்கன்னு தெரியல அப்படின்போது இவர் திவாகர் யாரை பார்த்தாலும் இன்றைக்கி யார் போவாங்கன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படின்னு. இன்றைக்கி அதே மாதிரி வந்துட்டு கலையும் துஷார் உட்காந்துருக்காங்க, அங்கே வந்துட்டு பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ தான் விஜய் பார்வதிக்கிட்ட செம்ம சண்டை போட்டு வந்தார். செம்ம சிரிப்பு. கடைசியில் வந்துட்டு 2 பேரும் முட்டிக்கிட்டு வெளியே தனித்தனியாக போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன். சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்போது யோசிக்கிறாங்க 2 பேருமே. இல்லை கரெக்டாக தெரியல. சரி அப்போ நீ சொல்லு, எல்லோரும் கேட்குற நீ சொல்லுன்னா, இவருக்கு மைண்டுக்குள்ளே கமருதீன் தான் போவார் அப்படின்றார். கன்ஃபார்மாக தெரியும் கமருதீன் தான் போவார். முதல்ல வந்துட்டு இல்லை ஒரு நாள் இருக்குது, நான் சொல்ல மாட்டேன், நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை கமருதீன் தான் போவார்ன்றார். ஏன் என்னையா சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம், ஏன்னா அவனோட நடவடிக்கைகள் தான் மோசமாக இருக்குது, அதை வாய் வார்த்தையில் விடுறான், அதனால் அவன் தான் போவான். என்ன மேட்ருனா, திவாகருக்கு இது வரைக்கும் யாருக்கு பிரச்சனை? திவாகர் கூடனா கமருதீன் கூடயும் கானாவினத்து கூட தான். கானாவினத்தை அழுது கொஞ்சம் இதெல்லாம் பண்ணோன்னே அவருக்கு மனசு இறங்கிடுச்சு. கமருதீன் இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணல, சான்ஸ் கிடைக்காமலாம் வச்சு செய்கிறார் இல்லையா? அதனால் கமருதீன் தான் போவார்னு முடிவே பண்ணிட்டார். அதே மாதிரி கலை வந்து ஒரு விஷயங்கள் சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதுவும் எப்படின்னா, உனக்குன்னா நாமினேஷன் பிரிப்பாஸ் வந்துடுச்சு அடுத்த வாரத்துக்கு அப்படின்னா, ஏங்க எனக்கு இந்த வாரமே கிடைக்க வேண்டியதுங்க, எனக்கு வந்து பிரவீன் கொடுத்துட்டாரு, பெரிய திடீர்னு நடுவில் பூந்து நல்லா யோசிச்சு கொடுங்க, எவ்வளோ பெரிய பாசனோடனே எனக்கு நழுவி போயிடுச்சுங்க, கனியாக்கா கிட்ட போயிடுச்சு. திரும்பவும் சூப்பர் டீலக்ஸ் போகிறேன், அங்கேயும் கிடச்சிது, அங்கேயும் பெரிய ஒரு வேலையை காமிச்சு விட்டாப்புல, அங்கேயும் போச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இது பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, அவருக்கு இன்றைக்கி அவர் தான் போவார்ன்ற விஷயங்களே தெரியாது. கொடுமை. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கமருதீன் போவார், கானாவினாத் போவார், விஜய் பார்வதி போவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் போனது வேறு. அரோரா போகாமல் ஸ்ட்ரிக்டாக நிற்கிறாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் இருந்து அரோராவை தூக்குவாங்கன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த காலையில் மார்னிங் சாங்கிறது ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படின்னு 2 சொல்கிறாங்க. ஒன்று குச்சி வந்துட்டு கலையரசன் காலி, இந்த குல்ஃபி யாராக இருக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். போ இந்தியன் பர்கர்லி.